ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க சில கெஸ்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க கெஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லோரும். நாங்கள் 12 முட்டை வந்து நாங்கள் அடை வச்சோம். ஆனால் அவங்க 12 முட்டையுமே வந்து இந்த கோழி வந்து பொரிச்சிருச்சு. அதில் ஒரு குஞ்சு மட்டும் எப்படியோ இறந்து போயிடுச்சு. மீத 11 குஞ்சு அப்படியே இருக்குது. கூடையில் வச்சுருந்தப்ப நசுங்கி இறந்தனால நாங்கள் இது மாதிரி கூண்டு கட்டி இதுக்குள்ளே இந்த கோழியை வந்து நாங்கள் விட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக எல்லாம் தெரிஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே கீரி பிரச்சனை வந்து நிறையா இருக்குது. இங்கிட்டு மேய போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரி வந்து பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அதுக்காக இந்த கூண்டு கட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறம் திறந்து விடலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இவங்க 2 பேரும் தான் இன்னொரு கெஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து எங்களோட மாடு கிடையாது. எங்கள் வீட்டில் மாடு இருந்தது. ஆனால் வந்து 1 இயருக்கு முன்னாடி சில காரணங்கள்னால நாங்கள் அதை வந்து விற்றுட்டோம். இப்போ இந்த 2 மாடு யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் நாத்தனாரோடது. இந்த பெரிய மாடு இருக்கு இல்லையா, இது வந்து பொங்கல் சீருக்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்த மாடு தான். ஆனால் கண்ணுக்குட்டியாக கொடுத்தோம். இப்போ வந்து இது நல்லா பெருசாகிட்டு இது 4-5 கன்று போட்டுருச்சு. ஆனால் இதுதான் வந்து லாஸ்ட்டாக போட்ட கன்று. இப்போ இந்த பெரிய மாடு வந்து ஒரு 6 மந்த்து வந்து சினையாக இருக்குது. இன்னும் 4 மந்தில் வந்து கன்று போட்டுரும். அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக எங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. சரி, நம்மளும் வயல் வந்து நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ வந்து எரு தேவை தானே அப்படிங்கிறதுக்காக சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக 2 பேரும் படுத்திருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.